கமலஹாசன். இவங்களுக்கு அப்புறம் இந்த Dress கனகச்சிதமா இருக்குன்னா அது உங்களுக்கு தான் பாஸ். நீ நடிகண்டா, நடிகண்டா. திரிசா உனக்கு கிடைக்கும்டா. பாஸ், I want to emotion please. அதேதான் இப்ப எடுத்துறேன். போஸ் குடுக்குறாரு வா. எங்க ஓடி போயிட்டா? ஒரு போட்டோவை எடுக்க முடியலையே. எங்க அப்பாவை கொன்ன வால்டர் வெற்றிவேல் நீதான். என்னது? நான் யார் தெரியுமா? யாரா? நீ சுட்டு கொன்னியே கபாலி, அவனோட கீப்போட பையன். இது யாரா? நீ அன்பு செல்வம் ஐபிஎஸ் தானே? நான் தான் பாண்டியாவோட கீப்போட பையன். நீயும் கீப்போட பையன் தானா? அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? யாருக்கு பிறந்தா என்னடா? எல்லாருமே சுகப்பிரசவமா தானடா பிறந்து கிடந்தோம். டேய், நான் சுகப்பிரசவம் குறப்பிரசவம்னாடா கேட்டேன். சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. சாமி, ஏ சாமிங்கிறா. அப்ப நீ தானே ஆறுச்சாமி. படத்துல வர்ற போலீஸ் ஆபீசர் பேரா சொல்றாங்களே. ஒருவேளை சினிமா பைத்தியமா இருப்பாங்களோ? என்னது பைத்தியமா? எழுதிட்டு போங்க. எல்லா பைத்தியத்தையும் வண்டியில ஏத்துங்க. எது பைத்தியமா? ஆமா சார், இவனுங்க எல்லாம் போலீஸ் வேலை கிடைக்கலங்கறதால பைத்தியம் ஆயிட்டாங்க சார். அப்பப்ப தப்பிச்சு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிறவங்கள கடத்தி கொன்னுடுவாங்க சார். இது வரைக்கும் 6 பேரை கொன்னிருக்கானுங்க. இதுல நீங்க மட்டும் தான் தப்பிச்சீங்க. அட பாவிகளா, அப்ப என்னை கொல்றதுக்கு தான் 50 பேர் அங்க கொல்றதுக்கு கிடந்தாங்களா? பேராண்டி என் மகவத்த மாணிக்கவே எந்திரி ராசா. கனவா கனவுல பாட்டா? பாட்டுல யாரு? திரிசாவா? எப்படி தாத்தா கண்டுபிடிச்ச? 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தான் குப்புறப்படுத்திக்கிட்டு பத்மினி அழிச்சு பாலா போனோம்டா நானு. இந்த திரிசாவெல்லாம் உனக்கு கிட்டுமா ஒட்டுமா? தாத்தா, உன் பர்சனாலிட்டிக்கு என் பர்சனாலிட்டிக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வெட்டி பயலா வெறும் பயலா போய் திரிசாவை பொண்ணு பார்க்க மாட்டேன். கெட்டி பயலா சுட்டி பயலா தான் போய் பொண்ணு கேட்க போறேன். கேக்குறியா? அர்னால்டு மாதிரி உடம்ப தேத்திக்கிட்டு இந்த அழகுக்கு மேல இன்னொரு அழகை மெருகு ஏத்திக்கிட்டு சினிமாவோட ஒரு பெரிய நடிகனாயி அதுக்கப்புறம் திரிசாவை ஜோடியாக்க போறேன். அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? சும்மா சேவிங் பண்ண வந்தவன ஏன் வம்பு கேக்குற? உன்னை சொல்லப்பா, என் பேர சொல்லப்பா. எப்ப பார்த்தாலும் தரித்திரம் பிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். தரித்திரத்துக்கு பிறந்த தரித்திரமே. நாளைக்கு போய் நான் ஒரு கருப்பு சரித்திரத்தை உருவாக்குற மாதிரி. ஏய், எந்திரி, எந்திரி, எந்திரி. போடா. மண்டையில மசரக்கணா முடி வெட்ட வந்தான். மூஞ்சி முகர கட்டு. ஊருக்கு போகும்போது என்ன நோப்பா? நீ சென்னைக்கு போறதுன்னு முடிவு எடுத்துட்ட. உன்னை தடுத்தா நீ நிக்கவா போற? இந்தப்பா, இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகரட போல என்ன தங்கமா வச்சிருக்க? பரிசா கொடுக்குற? தங்கத்தை விட விலமதிக்க முடியாத நம்ம குடும்பத்தோட பரம்பரை சொத்துகள் இருக்கப்பா. என்ன இருக்கு? சென்னையில போய் ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம சிக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாரு திறந்துவாரு. இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. என்ன பீலிங்? ஒரே பீருது பீலிங். திரிச்சா திரிச்சா திரிச்சா, ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாட தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கடங்காத காளையா மாறிடுறேனே. அது எப்படின்னு எனக்கு தெரியலையே. உன்னை கல்யாணம் பண்ணாம அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். பாஸ், எப்பா பாஸ்னு பாசத்தோட என்னை கூப்பிட்டியே, யாரா பையா நீ? கிராமத்திலிருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே? புயல்னு அடமொழி வச்செல்லாம் சொல்ற? ஆமா, நான் புதுசுன்னு உனக்கு எப்படி தங்க தெரியும்? உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உங்க முகம் அந்த மாதிரிங்க. உங்களை நடிகனாக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போதைக்கு பையில இருக்கிறது எவ்வளவு இருப்பு? டேய், ஏடா சுத்தி முத்தி இங்க வர்ற? நடிகனாகணும்ல? ஆமா ஆமா ஆகணும். அப்ப ஒண்ணு செய்வோம். பால் கறக்கிற பசுமாடை வித்து ஒரு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கேன். இந்தா, இப்போதைக்கு இந்த 10,000 ரூபாய் வச்சுக்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, திரிசாவை எனக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நல்லபடியா இருக்கா? சரி, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். ஏடா பேசிக்கிட்டு மோரத்தை கட்டுற? முதல்ல இந்த 3 மோதிரத்தை கொடுப்போம். 3யுமா? பட்டுன்னு வந்துச்சுன்னா சட்டுன்னு கூட்டு வந்துடுறேன். ஒத்துக்கலன்னா உங்க சைனையும் கொடுத்து ஓகே பண்ணிடுறேன்.
பாஸ் இது சாதாரண கோட்டு இல்ல, பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு. அப்படியா? அப்படின்னா வளைச்சு வளைச்சு போட்டாரா? கோட்டு போட்டு போட்டா இருக்கிறதெல்லாம் பழைய ஸ்டைல். நல்லா முதல்வன் அர்ஜுன் மாதிரி உடம்பெல்லாம் சேறு பூசி எடுத்தா பிரமாதமா இருக்கும். அப்ப கழட்டிடுறேன். எதுக்கு கோட்டை கழட்டுறீங்க? வெறும் உடம்புல சேர் பூசனா? நீ வெறும் உடம்புல சேறு பூசின மாதிரி தான் இருப்ப. அப்படின்னா அவுத்து போட்டு அமல கட்டியா போக வேண்டியதானே? ஏன்டா கூட கூட பேச? அறிவில்ல? நீ அம்மனை கட்டி அண்ணன் யாரா பாக்குறது? நீ என்ன மன்மத குஞ்சா? மண்டையில மூளை இல்ல? ஏன் பாஸ் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பாஸ் கத்துறீங்க? நடிக்கிறதுக்கு ஒத்திகை பார்க்க சொன்னேன். என்ன ஒத்திகை? குதிங்க பாஸ், குதிங்க. போடாகிட்டு பில்லா பில்லா ஓடாத, சுற்றுவேன். ஜஸ்ட் என்னடா இப்படி நாடு இதுல குதிக்க சொல்ற? சார் பில்லா தப்பிச்சிட்டான் சார். அவனை பிடிக்காம விடக்கூடாது. நடிகனானா நாரத்தான் செய்யும். குதிங்க. எட்டி பார்க்கும்போது தள்ளி விடுறீடாய். யார் இந்த பசங்க எல்லாம்? ஸ்டில்லுன்னு சொன்னா ஷூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்ல. சார் பாத்தீங்களா சார், நம்ம ஷூட்டிங் பண்ண போற பயமே இல்ல பில்லாவுக்கு. அவன் பார்க்காத துப்பாக்கியா இல்ல அவன் பார்க்காத வெடிகுண்டா? டைலாக் கொடுத்துட்டாங்களா? ஆமா ஷூட்டிங் எப்ப? எஸ் சார். ஓகே சார். ஏய் பில்லா, உன்னை சேரோட விசாரிக்க சொல்லிருக்கேன். ஏன்? ஸ்மெல்லு போயிட்டா சுயநினைவு போயிடுமா? யாரு அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உளவுத்துறை அளவுக்கு நான் ஒருத்து இல்லையா? சார் உங்களை அப்ப இருந்தே வாயா போயான்னு பேசுறான் சார். யோ, இன்டர்நேஷனல் போலீஸே கலக்கின பில்லா அப்படிதான் பேசுவான். ஏய், நீ அடிச்சியே 50 கோடி, அதை எங்க வச்சிருக்க? நான் எங்க அடிச்சேன்? நீ தான் புடிச்சதுல இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்க. எஸ் சார். 1 மினிட் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் சார். யோ கான்ஸ்டபிள், டீயை கொடு. கொடுக்காத சார். நீங்க சொன்ன மாதிரியே இவன் பில்லா தான் சார். நீங்க சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் தான் சார் யூஸ் பண்றான். யோ, ரைட் கை ஒடிச்சா லெஃப்ட் கை தானே யூஸ் பண்ண முடியும் சார். நீங்க சொன்ன மாதிரியே திமிராவே பேசுறான் சார். அப்படி எவ்வளவு தான் சொன்னானே? எஸ் சார். ஓகே சார், அவசியம் பண்ணிடுறேன் சார். தம்பி கொஞ்சம் வாய தர. 2 கையால புடி. நீ படி. ஏற்கனவே பணிஞ்சதில் என்னென்ன மாவு பண்ணிடுற? நான் ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு 10 வயசு குறைய போகுது. இப்ப உனக்கு 20 வயசு. என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. அப்பயா மாடு மேய்ச்சிக்கிருந்தேன். ஹலோ சார், இவன் விஞ்ஞானத்தோடைய வீம்பா விளையாடுறான் சார். இவங்கிட்ட இது எதையுமே கறக்க முடியல சார். கறக்குறதுக்கு நான் என்ன கறவ மாடா? இது வரைக்கும் நீ என்ன அடிச்சது கொஞ்சம் கூட வலிக்கவே இல்ல. அப்படி நான் உன் வீக்னஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்க பாரு. நான்சென்ஸ். எஸ் சார். அப்படியா சார்? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார். ஆனா நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக இவனை நொங்கி எடுத்துட்டேன் சார். ஓகே சார். தம்பி எந்திரி. சாரி, நீ போலாம். ஏன்? நீ பில்லா இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிப்போச்சு. இதத்தானையா 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது உன்னை கழுவாம பார்த்ததுனால லிட்டில் கன்ஃபியூஷன் ஆயிப்போச்சு. அப்ப இது வரைக்கும் விசாரிச்சா எவனையுமே நீங்க கழுவுனது இல்ல. சரி இருக்கட்டும். இப்ப மட்டும் நான் பில்லா இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிச்சா? உனக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. என்ன அது? அவன் பயங்கர கருப்பா இருப்பான், நீ கருப்பா பயங்கர. என்ன லுக்கூர்ற? சொல்லட்டுமா? சொல்லு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறாங்க. உன்னைய போலீஸ் வேலைக்கு தப்பா எடுத்திருக்காங்க. நல்ல டாக்டரா போய் பார்க்க பாரு. ரொம்ப வீக்கா இருக்க. எனக்கு தெரியும். போடா. நல்லா இருக்கேலா? சௌக்கியமா இருக்கேன். இந்தா உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. ஏய் வேணு. யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல. பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சூட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. உனக்கு தெரியுதா யாருன்னு? டேய் பிச்சுமணி. மிஸ்டர் பிச்சுமணி.
கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி 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 பயப்படாத நீ. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவ? பெரிய வேலை. அப்படியே பஞ்சப்படி பயணப்படி குடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே என்ன வேலை வாங்குனீங்க. சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? This is my appointment order. ஓஹோ. கவர்மெண்ட் ஜாப். சரி. இது நல்ல விஷயம் தானே? நோ. நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம். நோக்கு கிடையாது. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? எது எது எது? பிச்சு வாயை தரடா. என்னது? சக்கரை. இந்த பார், இந்த சக்கரை குடுக்கறது அல்வா குடுக்கறலாம் ஒன்லி திருநாவுக்கரசு வச்சுக்கணும். என்கிட்ட வச்சுக்க கூடாது. நல்ல வேலை கிடைச்சு போணும். பேக் பேக் பேக். ஏய் வாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப 15 சொல்லி கிண்டல் பண்றது. இப்ப நல்ல மாப்பிள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்குலாம்? எரியட்டும். ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் 15 போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ. யாய் வேணும் காச்சு. அது விடுங்கண்ணா. நடைய பாரு. ஊக்கி போட்டு போறான் அவன் பொறுக்கிண்டு. சார் டைம் என்னாச்சு? ஏன் டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. ஏய் யாரோ அப்படிதான் சொல்லு. என்ன செய்வ? என்ன செய்வ? தனியாள் பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சுனா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40,000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போகும்டா. ஐ ஆம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா என் புண்ணாக்கு. இந்த பார், நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டேய் துணி என்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றா இருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. டேய் எர்ரா வட்டியா எர்ரா எடு எடு எடு. அக்கிரகாரத்தை அவாய்ட் பண்ணு. ஐ அம் கோயிங் டு சென்னை. எஸ் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன். மண்டையை உடைச்சிருவேன். ஜாக்கிரதை. அடி பாவி மவளே, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா. என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க? கரெக்டா கணக்கு பண்றாருந்தா நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போடா போய் சாமியை கும்பிட்டு புண்ணியத்தை தேடு. போ போடா. வணக்கங்க. பிகாம்னு போய் சொன்னதுக்கே பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்க? मंदिर अच्छे है ना? हाँ जी, मंदिर बहुत सुंदर है ना? ஆஹா हम आपके रेनकोट फैमिली வருதுடா. नमस्ते। பிஸ்தே. इस मंदिर का पंडित कौन है? கோணை சாமா. அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा। பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. वो कौन है? யாரு? அவரா? அவரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணு சாஸ்திரி. வேணு சாஸ்திரி. अच्छा वेणु शास्त्री। ஆமா ஆமா. इस बच्ची का बर्थडे है। पंडित चाहिए। पूजा कराना है। पूजा பூஜா கரானா ஹே. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே திருநாகர்சே உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா கேட்டு வந்துடுறேன். எம்கா மாணியே இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்ன? உன்கிட்ட ஏதோ பேசணுமா? नमस्ते। नमस्ते। हम साउथ इंडिया टूर पर निकले हैं। மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பேசு. इस बच्ची का जन्मदिन है तो मंदिर से बोला पूजा करवा ले। अच्छा आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ। आप अच्छी तरह हिंदी बोलते हैं। हम हिंदी तो जानते ही हैं। अच्छा बेटी तेरी जन्मदिन है? क्या नाम तेरा? मुस्कान। मुस्काना, बहुत प्यारी नाम है। अच्छा बेटी की नक्षत्र क्या है? स्टार इज पूसम। ओ पूसम, वेरी गुड स्टार। शी विल बिकम वेरी बिग हीरोइन। तू तो ऐश्वर्या राय बन जाएगी। बेटा व्हाट्स द नेम ऑफ द टेंपल? ये तो शाचनाथ टेंपल है। हु इज द मेन गॉड? लॉर्ड शिवा। या अच्छा अच्छा। अच्छा चलिए पूजा करवा देंगे। ए, वहाँ क्या देख रहा है? काम कर, साफ कर, मंदिर को साफ कर, बेल मार बेल। चलिए आप चलिए। எல்லா மொழியும் பேசுறான். யார் இவாள்லாம்? இவங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ஓஹோ. ये मंदिर का बड़ा पंडित है वेणु शास्त्री जी।
वेणु शास्त्री का? हाँ जी, ये लड़का कौन है? ये हमारा मंदिर का बेल बॉय है। बेल बॉय? हाँ जी। ये तो बैड बॉय है। என்ன பத்தி அவள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான் அவன். आइए पूजा करेंगे। பேடு பாயா என்ன பேடு பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. ரெடி. ஐயோ ஏங்க என்னங்க குழந்தை நீங்க குட்டி டைனோசர் மாதிரி இருக்காங்க. சத்தமா பேசாதே, அது எங்க மேடம். என்ன மேடங்க மைசூர் டேம் மாதிரி இருக்காங்க. பேமெண்ட் வேணுமா வேணாமா? ஐயோ எனக்கு என் பொழப்புல மண்ண போடுறது. அப்ப பேசாம போட்டோ எடுங்க. இக்க மாட்டேங்குது. மேடம் இந்த ஏங்கல் ஓகே. ரெடி ஸ்டார்ட். மேடம் போஸ் கொடுங்க. ஏய் மீரா ஒரு ஜாதி சொல்லேண்டி. எதுக்கு? அப்பதானே போஸ் நல்லா தர முடியும். ஓ தாம் தரிக்கிட்ட தீம் தரிக்கிட்ட கட் தரிக்கிட்ட தோம். ஓ மேடம் கேமரா கேமரா குடு குடு கேமரா குடு. இங்க பாரு அது எங்க ஃபிலிம் இருக்கு. கேமராவோட போட்டோ வேற இருக்கு. பாருங்க அதுல தான் இருக்கு. ஏய் கேமரா குடு. அடடி குடு. இப்படி எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டான். ஏய் குடுறா குடுறா. அக்கா மேடம் லத்தம் மீரா ஏ மூக்கு ஒடிக்குடா நீ. ஈஸ்வரா எதுக்கு ஓடிற? என்ன பண்ண அவனே கேளுங்க. என்னடா பண்ண? தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம். லேசா இருக்குமோன்னு தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சிச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில 10 போட்டா சரியா போயிரும்டா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா. சரியா தானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. வாங்க மாமி. இங்க பாருங்க. எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு. ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. நான் போட்ட 10ல ஜுரம் போயிருச்சா இல்லையா? ஜுரம் போயிடுத்துடா. நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்கிறது. பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே? பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? அங்கே பார். அவெல்லாம் 110 போட்டு தெருவுல தெம்பா திரியும் போது ஆப்டால் ஒரு 10 போட்டு உன்னால போக முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறல. தூமெச்சா பேசுறல. சும்மா இருந்துனா இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? உங்ககிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது. தீர்த்து தான் பேசணும். போடுங்க. நீ எதுங்கற? இங்க பாரு ஒருத்த தொடு தொடு நக்கிட்டு இருக்கறான். உப்பு பார்க்கணும் அவனே. என்னத்த உப்பு பார்க்கற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்னவா இருந்தாலும் இந்த சமையல் வேலையில நமக்கு இருக்கனே. ஏன்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற பொதுக்குழு செயற்குழுக்கு ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன். நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுறா. சாம்பார் சமையல் என்ன? இதெல்லாம் பொம்பளை சமைச்சாங்க, நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கிறது ஒண்ணுதான். அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கனே. சமையல் கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. என்ன என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா? தம்பி இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மளை ஏமாத்திருக்காடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு. குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். ஏ நாயா,
இப்படியே உட்கார்ந்துருக்காத, பூனை வந்து மூஞ்சி நக்கிற போகுது. போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை, நான் குடிச்சிட்டு வந்துடுறோம். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் டேய் நான் பாத்துக்கிறேன்டா, போடா. கெட் அவுட். இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவனுங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தாவும்? ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுறேன் பாரு. போ. என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கைய. இங்க வா. சமையலா பண்றீங்க? சமையல் ஏண்டா? இந்தா சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு. காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவனுங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல. உப்பு, சால்ட். காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல. இல்ல பாட்டி, கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல, நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குது. ஐயோ பாட்டி, மறந்தேன்னு நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமா பாவம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெற்றவகிட்டையும் தாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு வீட்டு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்காங்களே, அப்படிங்க அப்பா. பாட்டி 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 பாட்டி, நான் கலக்குறேன் ப்ளீஸ். ஐயோ நீ தான் பாட்டுக்கே பேசி. என்ன கலக்குற? காரமா உப்பா? காரம். கலக்கு. எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்கானுங்க, எதுல வேணாலும் கலக்கு, சோத்துல வேணாலும் கலக்கு. மிளகாச்சோறு திங்கிற ஆளுக நம்ம பயலுகளா தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்கீங்க? சோறு போடு. போடு. அண்ணா, வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கிர சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே, இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டரை வெளியே லீக் அவுட் பண்ணிராத. சாப்பிடுறா ராஜா. ஐயோ பாட்டி. ஒரு ரூபா சோத்துக்கே உணர்ச்சி வசப்படுறீங்க. கண்டினியூ. ஐயோ பாட்டி பாவம். அட தம்பி, என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனந்த கண்ணீர் கிழவி. அண்ணன் பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி அவனுக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறான். ரொம்ப காருக்குதா. என் முதுகுல கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுறியா? சரி போ, எண்ணெய் எடுத்து வரேன். ஆயில் பார்த்தா கொண்டா என்ன குடு. போ. பொம்பளைக்கு பொம்பளை என்ன தைக்கிறாங்க? எந்த ஊர் நியாயம் பாது? என்னடி ஊத்திட்டு பேசாம இருக்க? நல்லா தேய்ச்சி விடுறி லூசு. ஏய், என்ன ரயில் ஓட்டிட்டு இருக்க? நல்லா தேய்ச்சி விட குரங்கு. என்னடி நிறுத்திட்ட? தேயண்டி. நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துகிட்டேன். ஏதாவது சத்தம் போட்டனா அந்த மாதிரி நீ டீசெண்டா நடந்துக்க.
இப்ப எதுக்கு அம்மா அப்பா எல்லாம் கூப்பிடுற? இனிமே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறாத. ஏதாச்சும் உயிர் சேதமா இருந்தா உலக்க சாயிருக்குமா இல்லையா? சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியே. என் செல்லம் என் கருப்புக்குட்டி என் கருப்புக்குட்டி என் தங்கம் கிச்சி கிச்சி ஏன் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன விவரம் கேளு. ஏதோ ஒரு ஃபீலிங்ல உன் பொண்ணை கட்டி பிடிச்சேன். அப்ப அவ ஃபீலிங் எப்படி இருக்குன்னு கேட்டு அப்புறமா அருவாளை தூக்கியா. எது கேட்டாலும் ஓவான்னு. என்னம்மா உன் ஃபீலிங்? முதல்ல என்ன கட்டி பிடிச்சது இவருதான். கட்டி பிடிச்சவருக்கு என் கைய பிடிச்சு கொடுத்துருங்க. அதை விட்டு இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க வாங்க. ஒண்ணு இல்லையா? இல்ல சரி, நான் அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட பொழப்பு நல்லா போயிடும். அந்த பையனுக்கு வேலை வெட்டில நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா நீ வாங்கி கொடுக்குறேன். சென்னையில என் மச்சனே இருக்கிறான். அவன் ஆட்டோ வச்சிருக்கான். அந்த ஆட்டோ வச்சு 6 மாசம் ஓட்டட்டும். அப்புறம் கல்யாணம். ராஜா நேத்தை விட கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்டா ஐயா. இந்த சாவியில இருக்க திஷ்டி எல்லாம் போகணும். அண்ணா என்ன பண்ண போறீங்க? திஷ்டி கழிக்க போறோம்ப்பா. திஷ்டி கழிக்கிறதுக்கு சாவியை மட்டும் போட்டா பத்தாது. கையில இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் போடணும். போட்டா அப்பதானே திஷ்டி எல்லாம் கழியும். ஆட்டோ ஓடோன்னு ஓடி பணம் கொட்டல் கொட்டும். போட்டுருவோம். நேத்து சம்பாதிச்ச காசு பூரா போட்டு போடுறேன். அண்ணா இதுல எவ்வளவு இருக்கு? அது எப்படி 150 இருக்கு? சரியா சரி நல்லா அமைக்க போடுங்க. உடச்சு விட்டு நம்ம காசை உடனே பொறுக்கி அழிக்க வேண்டியதானே. இப்ப என்ன கட்டு போச்சு? 1 2 3 போதும் 4 சுத்தக்கூடாது. திஷ்டி கழியாதுடா. ஆமா நீ யாரு? யாரா இருந்தா என்ன? நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு உடங்க. மேல பேக் இன்னும் பேக். சர்க்கஸ்ல வேலை செஞ்சவனா இருப்பான் போல இருக்க. கண்ணை கட்டுதே. ஏய் இதைத்தான நான் ஆட்டோ முன்னால உடைக்க போனேன். அதை பிடிக்கிட்டு போய் அங்க உடைக்கிற. நீயே உடைச்சு நீயே காசு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏண்டா அதை சொல்லி இருந்தா அங்கேயே கூட்டு போலடா. நேக்கா பிடிக்கிட்டு வந்து மேலேயே டிராவல் பண்ற. சரிடா அந்த காசு பணத்தை எல்லாம் நீ எடுத்துக்கடா. அந்த ஆட்டோ சாவியை மட்டும் என்ன கொடுத்துடுறா. என்னால முடியலடா. சாவியா கருமா. இந்த புடிச்சுக்கோ. ஐயோ அட நார போயிரு. இவன் நேரம் பண்ண அக்கப்போர் பத்தாதாடா. சாவியை கொண்டு எங்க போடுற? அத போய் கேட்டா கொன்னுடுவாளே. ஐயோ இத நான் எப்படா கேட்டு வாங்குவேன்? அங்கேயே கிடக்க. என்னது இது? என்னதுமா? ஆட்டோ சாவி. சாவி போட்டு விளையாடுற இடமா இது? ஐயோ நான் விளையாடல, அவன் தான் விளையாண்டா. எக்கா எக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் எங்க எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு போனாக்கா. தள்ளிக்கிட்டு போனா? நானா? ஆமா. உங்க எல்லாத்தையுமா? ஏமா நான் ஒத்தாலும் உங்க எல்லாத்தையும் எப்படிமா தள்ளிக்கிட்டு போக முடியும்? ஓஹோ இப்படி ஒரு நினைப்பாடா உனக்கு? அடிக்கடி இவனை. தம்பி அண்ணா என்னடா அது புதுசா ஏன் போட்டோ மாட்டி குறைஞ்சிட்டு இருக்கிற? அண்ணே இவ்வளவு நான் உங்க அருமை பெருமை தெரியாம இருந்துட்டேன்னு. நீங்க யாருண்ணா? அண்ணன் இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா. தம்பி என் தெய்வம். இனிமே காலங்காத்தால முழிச்சா அது உங்க மூஞ்சில தான் முழிப்பேன். தம்பி என்னடா அது? சும்மா இருங்கண்ணா. நீங்க என்ன சாதாரணமான ஆளா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அப்படி அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி. இப்படி விட்டா ஒரே அடியா போறிய. பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்கடிச்சிடாத. நான் தியேட்டருக்கு போறேன். எவ்வளவு கும்பிடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சேரு. சரி என்ன இந்த பாரு ரொம்ப தொடச்சு போட்டோவை ஓட்டை ஆக்கிறாத என்ன? இவனுக்கு 4 கழுத வயசு ஆகுது.
இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது? என்ன இது? உன் போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையே. அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி உன் போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்து, நீயே சொல்லு, காலங்காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா? இறைவா, என்னது 10 ரூபா? தச்சனையா இருந்தா தட்டுல போடு, காணிக்கா இருந்தா உண்டியல போடு. என்கிட்ட ஏன் கொடுக்குற? சும்மா டிப்ஸா வச்சுக்க. நேக்கு எதுக்குடா டிப்ஸ்? நான் என்ன லாட்ஜ்ல ரூம் பாயா இல்ல ஹோட்டல்ல சர்வரா இருக்கனா? ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். 3 மணிக்கு 4 மணி அடிச்சீங்கன்னா ஏன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். என்ன 3 மணி 4 மணி பிரச்சனை? நேக்கு ஒண்ணும் புரியலடா. புரிய வைக்கிறேன். என் லவ்வர் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கா. 3 மணிக்கு தான் அவளை கிளாஸ் முடியுது. நீங்க நார்மலா மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவ வரமாட்டா. நீங்க சரியா 3 மணிக்கு கரெக்டா 4 மணி அடிச்சீங்கன்னா நான் கோயில்ல இருக்கேன்னு நினைச்சிட்டு அவ கரெக்டா வந்துருவா. நாங்க கோயிலுக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்ல வந்தேன். இப்ப மணி 3, நான் இங்க இருக்கேன். 4 மணி அடிங்க, புடிங்க 10. உன் பேர் என்ன? ரங்கமணி. அவா பேரு தங்கமணி. ரங்கமணி தங்கமணிக்கெல்லாம் இந்த மணி அடிக்காதடா, இந்த பிச்சை மணி தான் அடிப்பான். ஏண்டா ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானவளேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ இந்த பொழப்பை மாத்துறியா? அவன் இன்டர்நெட் இமெயில் சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க சிக்னல் மணியில, அதுவும் கோயில் மணியில. பகவானுடைய மணி உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சு. தெய்வீக காதலியா? எது தெய்வீக காதல்? இதா? நான் வேற பாத்துக்கிறேன். மணி அடிக்கிறது கரெக்டா இருக்கு. நான் கற்பூரத்தை கொளுத்திவிட்டு 4 பூரா கோயில்ல உட்கார்ந்து லவ் பண்ணா அதுக்கு பேர் தெய்வீக காதலா? பிச்சு புடுவே இந்த பிச்சு. எங்கடி வந்த? அத்திம்பேரை பார்க்க வந்தியா? எங்க பாக்குறா? 5 இருக்குண்ணே. 2 போதும், கணக்குல வச்சுக்க. பரவாயில்ல இருக்கட்டண்ணே. ஆஹா, ஏய், உங்க குடும்பத்துக்கே ஹோல்சேல் அல்வா அவங்க போயிட்டானா? புரியல? என்ன சத்தம்? கொசு அடிச்சிருச்சு. கொசு அடிச்சிருச்சா? இல்ல கடிச்சிருச்சு. மணி 8 இன்னும் தூங்குறத பாரு. அடி பாவி, ஏன் இப்படி செஞ்ச? ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது? பேச்சுலர் ரூம்னா 1000 இருக்கத்தான் செய்யும். அதுக்காக பொசுக்குன்னு உருவி விடுறதா? அதுக்காக அரகுற Dress போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை. திறந்து பார்த்தது நீ, நான் ஏன் வைக்க பண்ணோம்? நான் பரவாயில்ல. இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க, என்ன ஆயிருப்ப தெரியுமா? என்ன ஆயிருக்கும்? போறேன் உள்ள. போ போ, அம்மன கட்டியோட ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு போ, பாத்துட்டு வா. ஐயோ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? சரி செஞ்சுட்டு ஆம்பளைன்னு கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. உன்னை என்ன பண்ற? சும்மா கத்தாத. கத்தாம இதே மாதிரி நான் ஓ வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூக்கும்போது நான் உருவி நீ டவுசர் போட்டுட்டா என்ன ஆயிருக்கும்? அக்கறகாரமே சேர்த்து கும்மி அடிச்சிருக்க மாட்டீங்க? நான் ட்ரவுசர் இழுத்து என்ன 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 நினைச்சு பார்க்க முடியுதா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். ஈஸ்வரா, அப்புறம் பேச நாக்கு இருக்காது. நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு அக்கிர காலத்துல பொம்பளையா பிறந்து என் உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி. தெரியுதுல? அவுட். வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றேம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத. பிச்சுமணி, ஐயோ, அளவோட ஆட்டியா? சே, மகா மட்டமான பொழப்பா இருக்க. 1 கிளாஸ் தண்ணி ஊத்த முடியல. கமலா உள்ள பூந்தா காருக்கு காத்தடின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். பிரேமா உள்ள பூந்தா பேட்டரி சரியில்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். ரேணியா உள்ள பூந்தா ரேடியேட்டர் சரியில்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறான். இது ஒரு ரேடியேட்டர், இவனுக்கு நான் ஒரு மீடியேட்டர். வண்டி எந்தெந்த கோணத்துல ஆடுதோ அந்தந்த கோணத்துல நானும் ஆட வேண்டியதா இருக்கு. ஏய், என்ன நடக்குது இங்க? நடக்கிற வேலை அது மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. நான் மட்டும் தான் நிக்கிறேன். அது தெரியுதுயா, காரே அப்படி அப்படியே ஆடுது. ஓ, அத கேக்குறீங்களா?
வண்டி ஏற்கனவே ஒரு ஆட்டக்கார மாட்ட இருந்துச்சு அதான் ஆடுது. உள்ள யாரும் இருக்காங்களா? ஓ ஓ ஓ இல்லையா இல்லையா இல்லையா? தேங்க்யூ சார். டிரைவர் சார், நாளைக்கு எந்த இடம்? ஏன் இதே இடம் தான்? கரெக்டா நாளைக்கு இதே டைமுக்கு வந்துடுறேன். எதுக்கு லாரியோட வந்து ஏத்திட்டு போறதுக்கா? ஐயா நான் வர மாட்டேன்டா. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. நாளைக்கு ஃபியட் கார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கம்பெனி. பாய். முதலாளி முதலாளி சொல்றேன்னு கோவிக்கப்படாது. கோவிக்கிற மாதிரி சொல்லாத. ஐயா உங்களுக்கு தான் வீடு இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எத்தனையோ ஹோட்டல் இருக்கு. அங்க வச்சுக்கப்படாத சகதி எல்லாம். வீட்டுல தப்பு பண்ணா பொண்ணுக்கு தெரிஞ்சு போகும். ஹோட்டல்ல தப்பு பண்ணா பேப்பர்காரங்க போட்டுருவாங்க. அதனாலதான் இந்த மாதிரி நடமாடும் பெட்ரூமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். எப்படி? அப்ப ஒண்ணு செய்யுங்க, இந்த சட்டையை கழட்டிட்டு ஒரு ஜிப்பாவும் ஒரு வெத்தலை பட்டியும் கொடுத்தீங்கன்னா இப்படி ஓரமா போய் உட்காந்துக்கிறேன். விளையாடுறியா? என்னங்க ஐயா நீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு பேசாம பம்பாய் ரெட் லைட் ஏரியாவில் வேலை பார்த்தலாம் போல் இருக்கு. அங்கே போயிடுங்கிறேன். ஐயா என்ன விளையாட்டா சொன்னா முடிவு பண்ணிட்டாரு. பைரவியே எல்லா தெய்வமும் இருந்து இந்த வீடை கட்டி கொடுங்க. முதலாளி குத்துங்க உங்க கையால. அங்க இல்ல இங்க. யாராவது சுமங்கலி திருஷ்டி சுத்த சொல்லுங்க. சுமங்கலிக்கு நான் எங்கே போவேன்? இன்னொரு பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணிட்டா தான். முதலாளி கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பொண்டாட்டிக்கா? சுமங்கலிக்கு. அப்படியா? பாருங்களேன் மஞ்சு. ஐயோ இந்த இருமா. மூணு சுத்துக்கு 300 ரூபாயா? இவன் மட்டும் என்ன சுத்துனா 3000 ரூபாய். நீ என்ன பண்ற, இந்த பொண்ணை கூட்டு போய் என் வண்டியில வச்சிரு. முதலாளி என்ன பதற? என்னமோ ஓம் பொண்டாட்டி நான் கூப்பிட்ட மாதிரி. முதலாளி எங்க இருக்க? இங்க இருக்கேன். ஓ இங்கயா? என் பொண்டாட்டியே தான். பரவாயில்லைங்கிற. எது ஓம் பொண்டாட்டியா? நீ அம்மாவாசையா இருக்க, அவ பௌர்ணமியா இருக்கா, எப்படி? ஓ அத கேக்குறீங்களா? பாம்பேல பஜன்லால் வீட்டுல வேலை பாத்துக்கிட்டேன். அப்படியே அங்க அமைக்க இங்க கூட்டி வந்துட்டேன். பஜன்லாலையா? அவரை கூட்டி வந்தீங்கன்னா அல்வா கண்டவா அவர் மகளங்க. நீ என்ன பண்ற? மறுபடியும் பாம்பே போச்சு. வா போன்றேன். கண்ணல்ல ஓ வீடு இங்க இருக்கா? மஞ்சு மஞ்சு என்ன பூட்டி இருக்கு? ஹலோ 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 என் பொண்டாடி மஞ்சுவை பாத்தீங்களா? இப்பதான் முதலாளி வந்து கார்ல கூட்டி போனாரு. முதலாளி வந்து கார்ல கூட்டி போனாரா? அவர் எதுக்கு கார்ல கூட்டி போறாரு? முதலாளி என் குலதெய்வத்தை எங்கடா கூட்டி போனாரு? முதலாளி 700 கடுத்த முதலாளி. கார் ஆடுது. டே முதலாளி, டே பல குடும்பத்தை படுத்த பரதேசி, டே ஐயோ ஐயோ ஏ டே டே கண்ணாடி வாட்சி திறந்துடா. ஐயோ டே முதலாளி. அடி கள்ளி, இந்த கட்டாலிட்டியா வந்து படுத்திருக்க. உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். யோ உன்னை தெய்வமா நினைச்சுக்கிறேன். உன் காலை பிடிச்சுக்கிறேன், கழுத்தை பிடிக்க வச்சுட்டிய. உன்னைய கொல்லாம விட மாட்டேன், உன்னைய கொல்லாம விட மாட்டேன். மஞ்சு நீங்க இருக்க? நான் இங்கதான் இருக்கேன். முதலாளி கூட நீ கார்ல போல? இல்லையே, ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா. ஐயோ பகல்ல கண்ட கனவு பலிக்கும்னு சொல்லுவாங்களே. ஐயோ நீ எதுக்கு என் பக்கத்துல வரல? மறுபடியும் அந்த கார் சத்தம். வாடி என்னோட வா வா. ஐயோ வந்துட்டானே. உன்னை எங்கேயாச்சும் ஒளிய வைக்கணுமே. வா 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 வா. வரானே. வாடி வா. உள்ள போ உள்ள போ. உள்ளே உள்ளே. முதலாளி என்ன அந்த பக்கம்? ஏன் வேற யாரும் எதிர்பார்த்தா? சாமி பக்தரை தேடி வந்த மாதிரி முதலாளி என்ன தேடி வந்திருக்கீங்களா? அதான் கேட்டேன். பக்தி எங்க அதிகமா இருக்கும் அங்க சாமி தேடி வர்றது இருக்கதானே. எங்க இந்த மஞ்சு? அவளுக்கு நீங்க கேக்குறீங்க? இல்ல ஒரு சும்மா குடும்பம் பாசம் அதுதான். அப்படியா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மேஸ்திரியை பார்க்க போயிருக்கான். ஆஸ்பத்திரி போயிருக்கான். என்ன உடம்பு சரியில்லைன்னு மேஸ்திரி கீஸ்திரின்னு சொல்லிட்டு இருக்க? போனா சிமெண்ட் செங்கலை வச்சு பூச்சிட போறாங்க. ஐயா ஐயா நீ என்ன பண்ற? எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, பிரமாதமா பாப்பாரு. உன் பொண்டாட்டி இங்க கூட்டு வா, போய் பாத்துருவோம். போய் கூட்டு வாயா. சரிங்கய்யா, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. இங்க உட்கார்ந்தா தான் காத்தாட உட்காரலாம். நீ போப்பா. கடவுளே தெய்வமே.
இன்னைக்கு இப்படிவே இருக்குது என்ன கர்ச்சீப்பு பச்சையா இருக்கு வெள்ளதான் இல்லையே ஏண்டா பொண்டாட்டிய டிக்கிக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா முதலாளி நான் வண்டி போலாமா இல்ல இந்த வண்டியை நானே எடுத்துட்டு போறேன் ஏன் எதுக்கு இல்ல உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீல்ல நீ போய் ஆஸ்பத்திரியில பாரு நான் அந்த வண்டி எடுத்துட்டு போறேன் முதலாளி நீங்க வந்த வண்டி அங்க இருக்கு தொல்லை பண்ணாதப்பா முதலாளி இன்னைக்கு முதலாளி ஐயா ஐயா என்ன சென்ட் போட்டிருக்கா இந்த தூக்குது தூக்கணும் ஐயோ இந்த நிலைமையில எப்படி இருப்பான் சேலையை கொடுத்து கட்டிக்கிட்டு அப்புறம் தான் சும்மாவா ஐயோ நம்ம ஸ்டெப்பனிய காணாம கார் ஸ்டெப்பனி தான் இருக்கு ஐயோ மோசம் போயிட்டானே அட பாவி என் முன்னாலே வைப்ப கடத்தியாடே இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் தலையை தனியா எடுக்கண்டா மச்சான் எங்க இருக்க மஞ்சு நீ எப்படிமா இங்க வந்த டிகிரில இருந்த அன்னைக்கு ஆர்த்தி எடுக்கும்போது முதலாளி 300 ரூபாய் போட்டாருல்ல அதே மாதிரி இன்னைக்கு போடுவாருன்னா உள்ள வந்துட்டேன் அப்ப அங்க சேலை இருந்துச்சா வெளியில வரும்போது டிகில மாட்டிக்கிச்சு அங்கேயே விட்டுட்டேன் அடியன் கண்ணே இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் இன்னைக்கு இப்பவே ராஜாராமைய மச்சனை வர சொல்லி அவனை முன்னால விட்டு நான் பின்னால பல வேலை பார்க்கிறேன் நீங்க ஆத்தா பிராரி மேல ஆன எவ்வளவு தொலைச்சாலும் வீச்சம் போகாது எப்பா எவ்வளவு அழுக்கு என்ன அழுக்கே வர மாட்டேங்குது கண்ணாடி இல்லையா ஏய் ஐயா என் பொண்ணு ராதா மெட்ராஸ்ல இருந்து வருது ஆமா கார் எடுத்துட்டு போய் கூட்டு வா அப்படி அந்த மாலதி மாதம் சேர்த்து ஒன்னா கூட்டி வந்துருதா ஏய் மாலதி காருக்குள்ள தாண்டா இருக்கா 3 நாளைக்கு மேல கூட்டி வந்தது இன்னும் காருக்குள்ளதான் இருக்கா இது பரவாயில்லையே போன வாரம் கூட்டு வந்து இன்னும் ஜீப்லயே இருக்கு சரி வண்டியில போய் மொத்தமா ஆத்துக்குள்ள விட்டு அலசணும் கர்மம் சிங்கரம் அம்மா முன்னால போதே அந்த அம்பாசிடர் காரை ஃபாலோ பண்ணு எதுக்குமா என் கூட படிச்சவரு அட்ரஸ் வாங்க மறந்துட்டேன் நீ பின்னாலேயே போயே அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷம் மாமா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா பரீட்சை எப்படி இருக்க நல்லா எழுதிருக்கேன்ப்பா முன்னால உட்கார்ந்த பொண்ணு நல்லா எழுதிருந்தா அவங்க பொண்ணு நல்லா எழுதிருக்கும் ஐயா காலேஜ் பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே நீங்க வைக்கிற பரீட்சை தான் அவங்க பொண்ணு பாஸ் ஆகணும் அப்படி என்ன பரீட்சை கல்யாண பரீட்சை கரெக்ட் நீ போமா போய் ரெஸ்ட் எடுத்துக்க போமா போய் ரெஸ்ட் எடுமா ஐயா என்ன ஐயா ஒண்ணு இல்லையா அப்புறம் ஐயா ஒரு விஷயம் அதாவது மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற நல்ல எண்ணத்துல மனசை திறப்படுத்திக்கங்க சுற்றுப்புற சூழ்நிலையில கச்சபச்சாலாம் தேவையில்லை பார்க்கலாம் பார்த்த வரைக்கும் போதுமியா உன் வேலையே பாருயா ஓகேயா